2000 ரிங்கிட்டிற்கு விற்கப்பட்ட பிறப்பு பத்திரம் இலங்கை பிரஜைக்கு கடப்பிதழ் பெற முயற்சி. உள்நாட்டில் பிறந்தவரின் பிறப்பு பத்திரம் விற்கப்பட்டு இலங்கையைச் சேர்ந்த 13 வயது நபருக்கு மலேசிய அனைத்துலக கடப்பிதழ் பெற முயன்ற சம்பவத்தில் 2 சகோதரிகள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதான 4வரும் 19 வயது முதல் 48 வயதுக்குரியவர்கள். உள்நாட்டைச் சேர்ந்த அக்கால் தங்கையான 2 பெண்கள் 19 வயது அந்நிய பிரஜையை அழைத்து வந்து கடப்பிதழ் மனு செய்யும் முகப்பிடத்திற்கு சென்றுள்ளனர் என ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் கைருல் அமினுஸ் கமருடீன் நேற்று கூறினார். 19 வயது இளைஞர் தம்முடைய பிள்ளை எனவும் கூறிக்கொண்ட அந்த பெண்களுள் ஒருவர் ஒரு பிறப்பு பத்திரத்தை கொடுத்திருக்கின்றனர். ஆனால் அதிகாரி அதனை ஆய்வு செய்த போது கடப்பிதழ் பெறுவதற்கான மனுவில் சந்தேகம் இருப்பதை கண்டுபிடித்தார். அதன் பிறகுதான் அந்த பெண்களின் குட்டு அம்பலமானது. சம்பந்தப்பட்ட பெண் கொடுத்த பிறப்பு பத்திரம் 2014ஆம் ஆண்டு பிறந்த குழந்தைக்குரியதாகும். ஆனால் இந்த பெண் அழைத்து வந்த நபர் 2005ஆம் ஆண்டு பிறந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை அடுத்து இவர்கள் அதிகாரியை ஏமாற்றியது தெரியவந்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.